நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை AFT மில்லின் தற்போதைய நிலையை வெள்ளை அறிக்கையாக நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. புதுவை AFT மில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் மில்லில் கடந்த 1985-86 ஆண்டுகளில் 5815 ஊழியர்கள் பணிபுரிந்த நிலையில் தற்போது 264 அதிகாரிகள் மற்றும் சிப்பந்திகளை சேர்த்து 1760 ஊழியர்களை பணியாற்றுவதாகவும் அவர்களுக்கு மாதம் 3,65,00,000 என ஆண்டிற்கு 43,80,00,000 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர கேண்டீன் செலவுகளாக ஆண்டிற்கு 1 கோடியும், தொழிலாளர் நலத்திட்டங்களுக்காக 1 கோடியும், மின்கட்டணம் மற்றும் நிர்வாக செலவுகளுக்காக 4,80,00,000, போனஸ் வழங்க 2,30,00,000 என ஆண்டு முழுவதும் 53,20,00,000 ரூபாய் தேவைப்படும் நிலையில் புதுவை அரசு ஆண்டிற்கு 45 கோடி ரூபாயை மூலதனம் மற்றும் கொடையாக வழங்குவதாகவும் அதிலும் சென்ற ஆண்டு 36 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கியதால் ஆண்டுதோறும் பற்றாக்குறை ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுவை நெசவாலை கழகத்திற்குரிய சொத்து மதிப்பு 429,59,00,000 ரூபாய் என்றும் அரசு இதுவரை ஆலைக்காக கொடுத்த பங்கு மூலதனம் மற்றும் உதவி மானியம் 529,51,00,000 என்றும் மின்சார பாக்கி, PF பாக்கி, ESI, சொத்து வரி, தொழில் வரி, வங்கி கடன், கொள்முதல் கடன், பிப்டிக்கிடம் பெறப்பட்ட கடன், ஊழியர்களுக்கு 5 மாத சம்பளம் என மொத்தம் 129,85,00,000 ரூபாய் மதிப்பிற்கு தற்போது நிலுவைக் கடன் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தொழிலாளர்களில் ஒரு சாரர் உற்பத்தி அளவை குறைத்து மில்லுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திய நிலையில் அரசுக்கு ஏற்பட்ட நிதி நெருக்கடி காரணமாக சம்பளம் வழங்க தாமதம் ஏற்பட்டதால் அதனை பயன்படுத்தி ஒரு சாரர் ஒழுங்கின நடவடிக்கையில் ஈடுபட்டு வேலை செய்ய மறுத்து போராட்டம் நடத்தியதால் தவிர்க்க முடியாத காரணங்களால் மில்லிற்கு விடுமுறை அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த குறிப்பிட்ட நபர்கள் வேலையை செய்யாமல் ஊதியம் பெற நினைப்பதோடு மற்ற ஊழியர்களையும் பணி செய்ய விடாமல் தடுத்து வருவதாகவும், இருப்பினும் விடுமுறை அளிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு தற்போது கருணை தொகையே வழங்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரை பஞ்சாலை கழகத்திற்கென முழு நேர ஒரு IAS அதிகாரி நியமிக்காததே இதுவரை நடைபெற்றுள்ள முறைகேடுகளுக்கு காரணம் என்றும், இந்நிலையில் மில்லின் உயர் பதவிகளான இணை மேலாண் இயக்குனர், ஆலை மேலாளர் பதவிகள் தற்போது காலியாக உள்ளதாகவும் பல முக்கிய துறை தலைவர்கள் உட்பட 18 அதிகாரிகளும் பொது மேலாளரும் தன் விருப்ப ஓய்வு திட்டத்தில் செல்ல விண்ணப்பித்துள்ளதால் முக்கிய நிர்வாக அதிகாரிகள் மற்றும் துணைத் தலைவர் இல்லாமல் தொடர்ந்து மில்லை இயக்குவது கடினமான செயல் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநில அரசு கௌரவம் பார்க்காமல் மத்திய அரசை அணுகி நிதி பெற்று AFT மில்லை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை AFT மில் தொடர்பான வெள்ளை அறிக்கையில் நூற்றாண்டு சிறப்புமிக்க அதனை இயக்குவதற்குண்டான சூழல் இல்லை என்பது போல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். கடந்த 2010 ஆண்டு ஏறக்குறைய 440 தொழிலாளர்கள் பணிபுரிந்த யூனிட்டை மூட அரசாணை பிறப்பித்த வைத்திலிங்கம் தலைமையிலான காங்கிரஸ் அரசின் செயல் முதல் துரோகம் என்றும், ஆலையை சீரமைப்பதாக கூறி ஆட்சி அமைத்த NR காங்கிரஸ் அரசு அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் 2 ஆண்டு காலம் இழுத்தடித்து 2வது துரோகத்தை செய்துவிட்டதாகவும், இவ்விரு அரசுகளுமே தற்போதைய AFT மில்லின் நிலைக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறியுள்ள அவர், மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தொழிலாளர்கள் நலன் கருதி தான் அளித்த வாக்குறுதிப்படி ஆலையை புனரமைக்க 500 கோடி ரூபாயை மத்திய அரசிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்றும், மாநில அரசும் மௌனம் காக்காமல் கௌரவம் பார்க்காமல் மத்திய அரசை அணுகி மில்லை மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் தொழிற்சங்கங்கள் நிர்வாகம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் பஞ்சாலையை நவீனப்படுத்தவும் தொழிலாளர்களின் குடும்பங்கள் காப்பாற்றவும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளவைகளை நடைமுறைப்படுத்த ஏன் அதன் தலைவர் தயங்குகிறார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுவை ரெட்டியார் பாளையத்தில் தொழிலதிபர் வீட்டிலிருந்து 40 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை ரெட்டியார் பாளையம் மேரி உழவர்கரை ரங்கா நகரில் வசித்து வரும் செந்தில்குமார் என்பவர் அங்குள்ள கணபதி நகரில் கோழிப்பண்ணை நடத்தி வரும் நிலையில் கடந்த 22ஆம் தேதி குடும்பத்துடன் கும்பகோணத்திற்கு கோவிலுக்கு சென்று மீண்டும் வீடு திரும்பிய போது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு திறந்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின் உள்ளே சென்று பார்த்ததில் அறையில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு சுமார் 40 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதை அறிந்த செந்தில்குமார்
இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தார். இதனையடுத்து ஆய்வாளர் மாறன், உதவி ஆய்வாளர் இனியன் தலைமையிலான போலீசார் கொள்ளை நடந்த வீட்டை ஆய்வு செய்தனர். மேலும் கைரேகை நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கொள்ளையடித்த குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் கொள்ளை சம்பவங்கள் ரெட்டியார்பாளையம் மக்களிடையே அதிர்ச்சியையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஒடிசா மாநில தமிழ்ச்சங்க பட்டிமன்றத்தில் பங்கேற்று புதுவை திரும்பிய தமிழறிஞர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் தமிழ்ச்சங்கம் சார்பில் கடந்த 21ஆம் தேதி சித்திரை திருவிழா சிறப்பு பட்டிமன்றம் நடத்தப்பட்டது. இதில் புதுவையிலிருந்து தமிழறிஞர் கலைமாமணி வேல்முருகனை நடுவராக கொண்ட 6 பேர் குழு, புதுவை தமிழ்ச்சங்க ஆட்சிக்குழு உறுப்பினரும் தேசிய விருதாளருமான ஆதவன் தலைமையில் ஒடிசா சென்று பங்கேற்று புதுவை திரும்பினர். இவர்கள் முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றனர். கலைமாமணி வேல்முருகனை நடுவராக கொண்டு புவனேஸ்வர் சென்ற 6 பேர் குழுவினர் அனைவரும் இந்த சந்திப்பின் போது உடனிருந்தனர். புதுவை மாநில திமுக மகளிர் தொண்டரணி சார்பில் நடத்தப்பட்ட இலவச மருத்துவ மற்றும் கண் சிகிச்சை முகாமை மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக மகளிர் தொண்டரணி மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி சார்பில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் மணி விழாவை முன்னிட்டும் இளைஞர் எழுச்சி நாளை கொண்டாடும் வகையிலும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் மற்றும் இலவச கண் சிகிச்சை முகாம் கவுண்டன்பாளையம் ஏகேஆர் லட்சுமி திருமண நிலையத்தில் நடைபெற்றது. வட்ட செயலாளர் கலியமூர்த்தி தலைமையில் மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் சாதனா முன்னிலையில் நடைபெற்ற முகாமை மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். கழக பொருளாளர் அனிவால் கென்னடி, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் எம்.கே. பழனி, அருள் செல்வி, மல்லிகா மாயகிருஷ்ணன், வழக்கறிஞர் அணி முத்துவேல், கலை இலக்கிய பேரவை செயலாளர் செந்தில், தொழிலாளர் முன்னேற்ற சங்க செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா, மீனவரணி அமைப்பாளர் கோதண்டபாணி, ஆதிதிராவிடர் நலக்குழு அன்புச்சூரியன், தொகுதி பிரமுகர் இளங்கோவன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் முகாமின் போது உடனிருந்தனர். மருத்துவ குழுவினர் பங்கேற்று பரிசோதித்த முகாமில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுவை மதுக்கடையில் ஊழியர் மர்மமான முறையில் இறந்துள்ளது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை முருங்கப்பாக்கம் ரைஸ் மில் வீதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள மதுக்கடையில் ஊழியராக பணிபுரிந்து வந்த நிலையில் இன்று 24ஆம் தேதி மதுக்கடையிலேயே மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். காலை வழக்கம் போல் பணிக்கு வந்த மதுக்கடை மேலாளர் மற்றும் ஊழியர்கள் கண்ணன் பற்கள் உடைக்கப்பட்டு முகத்தில் இரத்த காயங்களுடன் அங்குள்ள அறையில் இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து பெரியகடை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஆய்வாளர் அங்கப்பன், உதவி ஆய்வாளர் சஜித் தலைமையிலான போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்த கண்ணனின் மனைவி மற்றும் உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்தில் திரண்டு அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக போலீசாரிடம் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள பெரியகடை காவல்துறையினர் ஊழியர்களிடையே நடந்த தகராறில் கண்ணன் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு எதுவும் அசம்பாவிதம் நடைபெற்றதா என்ற கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி புதுவை கல்வித்துறை முன்பு போராட்டம் நடத்திய பாஜகவினர் திடீர் முற்றுகையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியினர் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட கல்வி உரிமை சட்டத்தை புதுவையில் அமல்படுத்தி தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவ மாணவிகளுக்கு 25% இடஒதுக்கீடு பெற வேண்டும், அப்படி சேர்க்கப்படும் ஏழை மாணவர்களுக்கு முழு கல்வி கட்டணத்தையும் அரசே தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன் தலைமையில் பொதுச் செயலாளர் சாமிநாதன் முன்னிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கல்வித்துறை இயக்குநர் உடனடியாக நேரில் வந்து பதிலளிக்க வலியுறுத்தி அலுவலகத்திற்குள் சென்று திடீர் முற்றுகையிட்டு கோஷங்கள் எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த உருளையன்பேட்டை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று முற்றுகையில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். பதவி உயர்த்தப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தி புதுவை மாநில ஆசிரியர் கூட்டமைப்பினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநில ஆசிரியர் கூட்டமைப்பினர் கூட்டமைப்பு தலைவர் விஜயன் தலைமையில் கல்வித்துறை முன்பு தர்ணா போராட்டம் நடத்தினர். அரசு ஆணைப்படி சீனியர் ஸ்கேல் பெற்ற ஆசிரியர்களுக்கு ஏசிபி வழங்க வேண்டும், மாற்றல் கொள்கை அடிப்படையில் பணியிடை மாற்றம் செய்ய வேண்டும், பதவி உயர்த்தப்பட்ட 847 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 1/1/1996 முதல் அரசு ஆணைப்படி ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்தப்பட்ட போராட்டத்தில்
கூட்டமைப்பு நிர்வாகிகள் கலைதாசன், ஆறுமுகம், நாராயணசாமி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். ஏராளமான ஆசிரியர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை பிள்ளையார்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவில் திருத்தேர் பவனி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுவை வில்லியனூர் கொம்யூன் பிள்ளையார்குப்பத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலின் திருத்தேர் விழா கடந்த 9ஆம் தேதி விநாயகர் பூஜையை தொடர்ந்து கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினமும் சிறப்பு பூஜைகளும், சாகை வார்த்தல், ஊரணி பொங்கல், திருக்கல்யாணம் மற்றும் பக்தர்கள் தாலி கட்டும் நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வான திருத்தேர் உற்சவம் இன்று 24ஆம் தேதி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காலை சிறப்பு அபிஷேக ஆராதனையும், தொடர்ந்து நடைபெற்ற ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி திருத்தேர் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தனர். தொடர்ந்து மாலை அழுகல நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராமவாசிகள், இளைஞர்கள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் சண்முகம் நகருக்கு அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்க வலியுறுத்தி கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுவை அரியாங்குப்பம் சண்முகம் நகரில் சுமார் 500 குடும்பங்கள் வாழ்ந்து வரும் நிலையில் இவற்றில் 90% தாழ்த்தப்பட்ட மக்களே உள்ளதாகவும், அரசு புறம்போக்கு இடங்களில் வசித்த இவர்களை சண்முகம் நகரில் வலுக்கட்டாயமாக குடியமர்த்தி 15 ஆண்டுகளாகியும் சாலை, கழிவுநீர் வாய்க்கால், சமுதாய குடம், அங்கன்வாடி மையம் என்று மக்கள் வாழ எந்த அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கப்படாததை கண்டித்தும், உடனடியாக அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது. மாநில அமைப்பு செயலாளர் பாவானன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் சண்முகம் நகர் பகுதி மக்கள் பேரணியாக சென்று அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோஷமிட்டனர். இதையடுத்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.